Next one, golden rules of accounts. Debit, credit. இதுல 3 categories இருக்கு. Personal, real, nominal. So personal case, debit the receiver, credit the giver. And the real case, debit what comes in, credit what goes out. And nominal case, all expenses and losses, and credit side, all incomes and gain. So இப்ப category. Personal 3 types of categories இருக்கு. Natural, artificial, and legal representative. Natural இந்த ஐடியா இருக்கா? Yes, correct. Artificial, correct. Yes, correct. Separate legal entity, companies, LLP, in many cases. Legal representative, no? Okay, okay. Okay, general term பார்ப்போம். Accounts termல உங்களுக்கு என்ன include ஆகும்னா outstanding or prepaid. Outstandingனா என்ன, prepaid என்ன, அது ஐடியா இருக்கா? Prepaid. Prepaid ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் அவுட்ஸ்டாண்டிங் நிறைய கேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எஸ், கரெக்ட். அவுட்ஸ்டாண்டிங்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிருக்கும், பட் பே பண்ணிருக்க மாட்டீங்க. எக்ஸ்பென்சஸ் இன்கர் பட் நாட் yet pay. Next one, real case. Real caseல 2 blocks, tangible, intangible. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் புரியுது. ஒரு ஜென்ரல் டேர்ம்க்கு அக்கௌண்டிங் டேர்ம்க்கு எப்படி கனெக்ட் ஆகுது? ஓகே. ஸோ ஜென்ரல் டேர்ம்ல லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னா மோஸ்ட் ஆஃப் நாமினி கேஸ் தான் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் டெத் அந்த மாதிரி கேசஸ்லாம் இதில் சொல்லுவாங்க. பட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க பே பண்ணாம விட்டுட்டீங்க. ஒரு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலரி எடுத்துக்கோங்க. சேலரி வந்து ஒரு 20,000 40,000 பே பண்ணாம அது அவுட்ஸ்டாண்டிங் தான் மென்ஷன். சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி கேசஸ் வந்து உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்ணும். ஸோ இங்கே வந்து எஸ், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மெயின்டைன் பண்றது எதுக்காகனா அந்த இண்டிவிஜுவலுக்கு நீங்க ஃபியூச்சர்ல அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணணும். அதுக்காக கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், லயபிள் சொல்லுவாங்க. ரியல் கேஸ் டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள். ஸோ டேஞ்சபிள்னா ஆஸ் யூஸ்வல் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசட்ஸ் தான் வரும். பில்டிங்ஸ், பிளான்ட், மிஷினரி, இன்க்ளூடிங் கேஷ் ஆல்சோ. இன்டான்ஜிபிள் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தது தான், குட்வில். நெக்ஸ்ட் ஒன், நாமினல். ஸோ நாமினல் கேஸ் 4 பிளாக், எக்ஸ்பென்சஸ், லாசஸ், இன்கம், கெயின். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். லாஸ் நான்
ஸோ பிஸ்னஸ் லாஸ் மோஸ்ட் ஆஃப் இதில் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து ட்ரீட் பண்ணுறது சேல்ஸ் ரேட் அண்ட் பேட் டெப்ட்ஸ். அண்ட் சில கேசஸ்ல சேல் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், அதில் ப்ராஃபிட் வந்து கெயின்னு சொல்லுவாங்க, லாஸ் சாரி லாஸ் வந்து லாஸ் நினைச்சு. இந்த பார்ட் கிளியரா? நெக்ஸ்ட் டேர்ம் ப்ராஃபிட், இன்கம், கெயின். மூணுமே சேமா இல்லை டிஃப்ரெண்டா? சரி, இப்போ ஏ வந்து runs mobile shop and also he invested for FD, fixed deposit. இப்போ அந்த ஷாப் மூலியமா வர ரெவன்யூ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் இருக்கிறது ப்ராஃபிட். ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், இது வந்து ப்ராஃபிட். இந்த பார்ட் கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், பேங்க்ல எஃப்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த எஃப்டிக்கு இவங்க பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இவங்களுக்கு இன்கம். இதுதான் ப்ராஃபிட்டுக்கும் இன்கம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இன்கம். நீங்க பிசினஸ் பண்றதுல இருந்து வர ப்ராஃபிட்ஸ், சாரி பிசினஸ் பண்றது வர ரெவன்யூல இருந்து எக்ஸ்பென்சஸ் அட்ஜஸ்ட் பண்றது. இந்த ரெண்டு பார்ட் கிளியர். கெயின் தான் ஏதாவது ஐடியா இருக்கா? கெயின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேல் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். நீங்க ஃபிக்ஸ்ட் அசெட்ஸை சேல் பண்றப்போ வர ப்ராஃபிட் கெயின் மீன் பண்ணும். பட் அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூ, வந்து ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ஆகுது. ஆடிட் ஃபீஸ், அட்வொகேட் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ், இந்த மாதிரி. எது வரைக்கும் கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்ரூவல் கான்செப்ட். அப்ரூவல் கான்செப்ட்னா இதை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு 100% கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் நடக்குமா? எஸ், அதுதான் அப்ரூவல்னு சொல்லுவோம். இதுவே இந்த ஹோட்டல் பிசினஸ், என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் 90% கேஷ் டிரான்சாக்ஷன் தான், தியேட்டர், சினிமா, இந்த மாதிரி கேஸ். பட் நார்மல் பிசினஸ் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கான்செப்ட் தான் மெயினா. நெக்ஸ்ட் ஒன் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். ஓகே, கன்சர்வேட்டிசம்னா எனி ஐடியா? ஓகே, ஓகே. சர்டனிட்டினா ஆக்சுவலி ரிஸ்க் என்னன்னா சர்டனிட்டினா எஸ் கரெக்ட். இப்போ ரிஸ்க்ன்றது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்போ அதில் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வருமா வரலன்றது தெரியும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர். ஓகேங்களா? இது ப்ராபபிலிட்டி ரிலேட்டட். சர்டனிட்டிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இதுல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 50% ரிட்டர்ன் வரலாம், இல்லை 80% ரிட்டர்ன் வரலாம், இல்லை 30% ரிட்டர்ன் வருமான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு மெஷர் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட் தான் வரும் சொல்லிட்டு மெஷர் பண்ண முடியாது. ரிஸ்க்குங்கிறது எது உங்களுக்கு ப்ராஃபிட்லையும் போகலாம், லாஸ்லையும் போகலாம். பட் சர்டனிட்டிங்கிறது ஒரு சர்டனிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். பட் எக்ஸாக்டா இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகும், இத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி.
கன்சிஸ்டன்சின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ் கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ரிட்டர்ன் டவுன் லைன். எவ்ரி இயர் வந்து நீங்க ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் மட்டுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா அது கன்சிஸ்டன்சி. இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயர் எஸ்எல்எம் ஃபாலோ பண்றீங்க, தேர்ட் இயர்ல இருந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் ஃபாலோ பண்றீங்கன்னா அது இன்கன்சிஸ்டன்சி. நார்மல் கேஸ்ல பண்ண மாட்டாங்க, ரேரான சினாரியோட தான் பண்ணுவாங்க. எக்கனாமிக் என்டிட்டி கான்செப்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட் பார்த்தோம்னா ஓனர் அந்த பிசினஸ். நெக்ஸ்ட் ஒன் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ அதோட லைஃப் பீரியட் எஸ் கரெக்ட். பிசினஸ் வில் பி ரிமைன் ஆப்ரேஷன் ஃபியூச்சர் பீரியட். ஓகேங்களா? ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது கோயிங் கன்சர்ன் மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அன்டில் அது வைண்ட் அப் பண்ற வரைக்கும். ஓகேங்களா? வைண்டிங் அப் ஆர் டிசொல்யூஷன் இந்த மாதிரி கேசஸ். ஓகேங்களா? அது வரைக்கும் அந்த பிசினஸ் வந்து போயிட்டே தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த டாடா, ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிஸ். மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் ஓகே. ஸோ மேட்சிங் கான்செப்ட் உங்களுக்கு டோட்டலா என்ன ரெவன்யூ வந்திருக்கு, நீங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அது செக் பண்றதா. ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். ஓகே. மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் அந்த ஐடியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆஃபீஸ்க்காக 5 லேப்டாப்ஸ் வாங்குறீங்க. லெட் அஸ் அஸ்யூம் 5 லேப்டாப்போட காஸ்ட் 1 லேக். அதே மாதிரி 10 டேபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ டேபிளோட காஸ்ட் 50,000. ஸோ மெட்டீரியல்னு பார்க்குறப்போ காஸ்ட் டீல் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி 5 லேப்டாப் 10 டேபிள்ஸ்னு இருக்கா, இதை தான் டீல் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து இது மார்க்கெட்ல வேல்யூவே போகாம இருக்கலாம், இல்லை ஸ்கிராப் வேல்யூக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ கரண்டாக நீங்கள் பிஸ்னஸ்ல இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதான் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ லேப்டாப் கம்ப்யூட்டர் எடுத்தீங்கனாலே 2 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஸ்கிராப் வேல்யூக்கு போகும். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். லோட் அண்ட் டூல்ஸ், சப்ஸ்டடி புக்ஸ், கேஷ் புக். கேஷ் புக்னு அந்த ஐடியா இருக்கா? எஸ். கேஷ் புக்ல ஒன்லி ஃபார் கேஷ் அண்ட் பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம். இல்லை ஆக்சுவலாக ரெண்டு புக் இருக்கும், கேஷ் புக், கிரெடிட் புக். கேஷ் அண்ட் பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுறது கேஷ் புக், கிரெடிட் ரிலேட்டட் என்ட்ரி பண்ணுறது கிரெடிட் புக். அதில் பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இதெல்லாமே கொடுக்கும். ஓகே. ஸோ லெட்ஜர் நார்மல் தான். ட்ரையல் பேலன்ஸ்னா ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, பேலன்ஸ் ஷீட் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஸோ நீங்க பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ கரண்டாக வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்ல போகலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க? அவுட் டு ஃபைண்ட் அவுட். லெஜர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் தான் தெரியும், கேஷ் பேலன்ஸ் என்ன, கிரெடிட் பேலன்ஸ் என்ன.
பட் அனலிசிஸ் பண்ண முடியும். எஸ், அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. ஸோ இதை ப்ராஃபிட்காக மட்டும் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து எப்போ வந்து அது ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கும், எப்போ வீக் பொசிஷன் இருக்கும், இந்த ஐடியா இருக்கும். ஆ, ஓகே, ஓகே, ஓகே. நார்மல் கேஸ்ல அந்த இது பார்க்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க ஆனுவல் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு டேலி ஆகும். கரெக்டா? அது எதனால நம்ம டேலி ஆகணும், இந்த ஐடியா இருக்கா? ம். இப்போ அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்காக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசட்ஸ் 10 lakhs இருக்கு, லயபிலிட்டிஸ் உங்களுக்கு 10 lakhs இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா தான் அந்த கம்பெனி பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த பிசினஸ் நடக்கும் நடக்காம போகும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க அசட்ஸை நீங்க சேவ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் உங்களோட டெப்ட்ஸ் எல்லாமே ரீபே பண்ண முடியுதுன்னா, லோன்ஸ் எல்லாமே ரீபே பண்ண முடியுதுன்னா அந்த கம்பெனி ஸ்ட்ராங் பொசிஷன். இன்கேஸ் லயபிலிட்டிஸ் 10 lakhs, அசட்ஸ் வந்து 8 lakhs தான் இருக்கு. இப்போ கம்பெனி வந்து வீக்ல இருக்கலாம், வீக் பொசிஷன் அது இன்சஃபிஷியன்ட்ல. இதை செக் பண்றது தான் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து இயர்லி மட்டும் ப்ரிப்பேர். ஸோ இப்போ பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கா இல்லை வீக் பொசிஷன்ல இருக்கான்னு செக் பண்றதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் பேர் சொல்றாங்க. ட்ரையல் பேலன்ஸ்ல ஆஸ் யூசுவல் நம்ம ஃபாலோ பண்ண தான் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சாரி ஆல் அசட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் liabilities அண்ட் income. நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு, மேனுஃபேக்சரிங் ஃபார்ம், நான் மேனுஃபேக்சரிங் ஃபார்ம். நான் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங். ஸோ மேனுஃபேக்சரிங்ல 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஓகே, மேனுஃபேக்சர்னா என்ன ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ ட்ரேட்னா உங்களுக்கு அது தெரியும், நீங்க ஃபர்னிச்சர் பை பண்றீங்க, சேல் பண்றீங்க. மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆஃப்டர் தட் வந்து நீங்க சேல் பண்ணுங்க. கரெக்ட். இப்போ மேனுஃபேக்சரிங் பண்றப்போ ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஐடியா இருக்கா? மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அது ஒர்க்கிங் ப்ராசஸ். கரெக்ட். லாஸ்ட் ஒன் உங்களுக்கு வர ஃபைனல் அவுட்புட், ஃபினிஷ்டு குட். அதை தான் நீங்க மார்க்கெட்ல சேல் பண்ணுங்க. கிளியரா? இந்த ப்ராசஸ்க்காக தான் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு செப்பரேட்டா மேக் பண்ணுங்க. இப்போ ட்ரேடிங்னா உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் நீங்க பண்ண தேவையில்ல, டேரக்டா பை பண்றீங்க, சேல் பண்றீங்க. ஓகேங்களா? அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கேஸ். அண்ட் ஆஃப்டர் தட் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? ஆக்சுவலி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ட்ரேடிங் அண்ட் பொசிஷன், அந்த கம்பெனியோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கு. அண்ட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்ரி 3 months ப்ரிப்பேர். ஸ்மால் கம்பெனியா இருந்தா 1 month ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பிக் கம்பெனிஸா இருந்தா 3 months ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எஸ், கரெக்ட். இப்போ கம்பெனில சிஎஃப்ஓ இந்த மாதிரி போஸ்டிங்ல இருப்பாங்களா, அவங்க இதை நம்ம செக், நீங்க செக் பண்ணிருக்கீங்களா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்? ஓகே, ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துருந்தேன்.